அதுக்காச்சும் நீங்க இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருந்து காலையில ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுறது. இப்படி காலை உணவு தவிர்க்காதீங்க. காலை வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. இத தவிர்க்காதீங்க. காலையில வந்து நீங்க கெமிக்கல் இது போடாம, மசாலா போடாம சட்னி, சாம்பார், இட்லி, தோசைலாம் அரிசியில போடாம சாப்பிடுங்க. இது பாருங்க கோதுமை புட்டு, கோதுமையில செய்யறது. கோதுமை அப்படியே அவிச்சு, எண்ணெய் போடாம அவிச்சு தேங்காய் பூ போட்டிருக்காங்க. தேங்காய் பூ போட்டு வச்சிருக்காங்க. கோதுமை உடம்புக்கு நல்லது. இந்த காமராஜர் டயத்துல ஸ்கூல்ல படிக்கிறப்பெல்லாம் கொடுத்தாங்க சத்துணவுல. அப்புறம் தான் இடையில மாத்தினாங்க அரிசிலாம். அரிசியோட கோதுமை நல்லது. 2 முட்டை, முட்டை வந்து உடம்புக்கு நல்லது. புரோட்டீன் எல்லாம் சத்தம் இருக்குது. முட்டை வந்து உடம்புக்கு ஹெல்த்திக்கு, இந்த போனுக்கெல்லாம் நல்லது. இது வந்து பழம் வாழைப்பழத்துல செஞ்சிருக்காங்க. அவங்க வந்து மலையாள கடையில் வந்து வாழைப்பழத்துல செஞ்சு பழம்புரின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சாய். அவங்க வந்து மலையாள கடையில சாய் நல்லா உண்டாக்க தெரியும். அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி சாய் ஒன்று ஒரு சாய் ஒன்று வச்சுங்க. சில பேருக்கு சாய் பிடிக்கும், சில பேருக்கு சாய் பிடிக்காது. ஆனா அந்த கோதுமை புட்டு, 2 முட்டை கம்பல்சரி சாப்பிடுங்க. இது நல்லது. ஏன்னா அரிசி புட்டு இருக்குது. அரிசி புட்டு அரிசியில் செய்யறது. அரிசி தான் எல்லாம் தோசை, இட்லி, எல்லாம் பொங்கல் எல்லாம் அரிசியில் செய்யறது. மத்தியானம் சோறு அரிசி, நைட் இட்லி, தோசை எல்லாம் அரிசி. அரிசி வந்து சுகர் நிறைய பேஷண்ட் வர. அதனால இந்த மாதிரி கோதுமை புட்டு சாப்பிடுங்க. நல்லது உடம்புக்கு. ஆனா இது வந்து உங்களுக்கு அவிக்கிறது தான். ஆயில் கிடையாது, எதுவும் கிடையாது. ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இந்த ஆதரவு பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி.